அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பாரதி பிறந்த நாளிலே உங்களுடன் உரையாடுவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. பள்ளி பருவம் தொட்டு யாருடைய எழுத்துக்களை படித்து படித்து என்னை செதுக்கிக் கொள்ள முயன்றேனோ அந்த பாரதியை பற்றி உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்காக உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காற்று உள்ளவரை, தமிழ் உள்ளவரை, கடைசி தமிழன் உள்ளவரை வாழக்கூடிய ஆற்றல் படைத்த எழுத்துக்கள் தான் பாரதி என்கின்ற ஒரு மகா கவிஞரின் எழுத்துக்கள். பாரதி நினைத்திருந்தால் செம்மையாக அவருடைய வாழ்க்கையை வளப்படுத்தி இருக்க முடியும். தான் படித்த தமிழை, அந்த தமிழில் கவிதைகளை தரக்கூடிய ஆற்றலை, வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காக பாரதி பயன்படுத்த வேண்டும் என்று பாரதி விரும்பி இருந்தால் எட்டயபுரத்து சமஸ்தானத்தில் எட்டயபுரத்து ஜமீன்தார் அல்லது அரசர் என்று போற்றப்பட்டவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய படைப்புகளை படிப்பதும் மகிழ்ச்சி தருகிறார் போல கவிதைகளை படைப்பதுமாக பாரதி வாழ்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் வறுமை வந்து சேர்ந்திருக்காது. பாரதி விரும்பியே வறுமையை ஏற்றுக்கொண்டான். தன்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில் முழுக்க முழுக்க இந்த மண்ணை பற்றியே சிந்தித்த மகா கவிஞன் பாரதி. தன்னை பற்றி சிந்தித்து, தன்னுடைய குடும்பம் பற்றி சிந்தித்து, தன்னுடைய இல்வாழ்க்கை இன்பங்களை பற்றி சிந்தித்து அவன் வாழ்ந்திருந்தால் அவனுடைய சாவோடு அவன் சரித்திரமானது முடிவுற்று இருக்கும். ஆனால் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சிந்திக்காமல் இந்த மண்ணை பற்றியே சர்வகாலமும் சிந்தித்து சிந்தித்து எழுத்து வேள்வியை நடத்திய காரணத்தினால் காலத்தை கடந்தும் அவனால் வாழ முடிந்தது. ஏற்றம் தருவதற்கான நல்ல கருத்துக்களை மட்டுமே தந்தவன் பாரதி. பாரதியின் படைப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டு பார்த்தால் 66 தோத்திர பாடல்களை பாடியிருக்கிறான், 30 வேதாந்த பாடல்களை பாடியிருக்கிறான், 53 நாட்டு பாடல்களை பாடியிருக்கிறான். இந்த தேச விடுதலைக்காக மட்டும் 53 பாடல்களை பாடியிருக்கிறான். முதல் பாடல் என்ன தெரியுமா? வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்கிடும் என்போம். இதிலே கூட பாரதி ஒரு புரட்சியை, ஒரு புதுமையை செய்திருக்கிறான். முதல் 2 வரியை பார்க்க வேண்டும். வந்தே மாதரம் என்போம். அடுத்த வரி, அந்த வந்தே மாதரம் என்கின்ற அந்த சொற்றொடருக்கான மொழிபெயர்ப்பு. வந்தே மாதரம். பாரதி பார்த்தான், அர்த்தம் புரியாமலே வந்தே மாதரம் என்றால் என்னவென்று தெரியாமலே இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற, கிராமத்திலே இருக்கின்ற தமிழன், கடைசி தமிழன், வெள்ளைக்காரனை வெளியேற்றுவதற்காக தாரக மந்திரம் இதுவென்று புரிந்து கொண்டு வந்தே மாதரம் என்று பாடுகின்றானே, இதன் அர்த்தம் புரிந்தால் இன்னும் எவ்வளவு அழுத்தமாக குரல் கொடுப்பானே என்றுதான் அந்த அர்த்தத்தை தெரிய வைக்கிறான் பாரதி. வந்தே மாதரம் என்போம். அந்த பாடல் முழுவதும் படிக்கலாம். அதிலேயே பாரதியின் எல்லா கனவுகளும் வந்துவிடும். ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தனராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்று வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே. ஈனப் பறையர்கள் எனும் அவர் எம்முடன் வாழ்ந்து இருப்பவர் அன்றோ, சீனத்தவராயிடுவாரோ, பல தேசத்தவர் போல பல தீங்கிழைப்பாரோ. 1000 உண்டிங்கு ஜாதி, இது அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நம்மில் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும். என்ன அருமையான பாடல்!
அனைவரின் மனதிலும் நிலைத்து நிற்கின்ற விதமாக அற்புதமான பாடலை பாடி வைத்தான். பாரதியின் இரண்டாவது பாடல், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து சிறந்ததும் இந்நாடே, இதனை எந்தனை கூறி மனதில் நிறைத்து வாயுற வாழ்த்தேனும், இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனும். இந்த மண்ணை எப்படி நேசித்திருக்கிறான் பாரதி. இந்த மண்ணை வெறும் மண்ணாக நினைக்கவில்லையே பாரதி. ஏன் இந்த மண்ணின் மீது அவ்வளவு பக்தி செய்ய வேண்டும்? பாடுகிறான் பாரதி, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, என் அப்பன் என் அம்மை, என்னை பெற்றெடுத்த அப்பனும் அம்மையும் மகிழ்ந்து குழவிய மண்ணல்லவா இது. அவர்களை பெற்றெடுத்த அப்பனும் அம்மையும் மகிழ்ந்து குழவிய மண்ணல்லவா இது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. பாரதி பாடுகிறான் நாட்டை பற்றி சொல்லும் போது, ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே காலத்திலே அழகாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு, வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சின் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு நம் பாரத நாடு என்றான். பாரதி என்கின்ற கவிஞன் இன்றைக்கும் போற்றப்படுகிறான் என்றால் வேற எந்த கவிஞனும் தமிழ்நாட்டிலே இதை போல பாடவில்லையே. வடக்கிலே புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் இருந்தார். தாகூர் கூட வெள்ளையனுக்கு எதிராக இவ்வளவு கடுமையாக பாடவில்லையே. தமிழிலே ஆயுத எழுத்து ஒரு எழுத்து என்று புலவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் பாரதி தமிழில் ஆயுத எழுத்து ஒன்று இல்லையடா. வெள்ளை ஏகாதிபத்தியத்தை இந்த மண்ணிலே இருந்து விரட்டுவதற்காக நான் தமிழிலே ஒவ்வொரு எழுத்தையும் ஆயுத எழுத்தாக மாற்றிக் காட்டுவேன் என்று மாற்றிக் காட்டியவன் பாரதி. அந்த பாரதியினுடைய பாடல்கள் எத்தனை பேரிடைய தேசிய விழிப்புணர்வை ஊட்டியது. அவன் விடுதலையை பார்க்கவில்லை, ஆனால் கனவிலே பார்த்து விட்டான். அதனால் பாடுகிறான், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடிவிட்டு 1921 அவன் செத்து போனான். 39 வயது கூட முடியாத நிலையிலே அவன் செத்து போனான். இன்றைக்கு ஒரு ரவுடி செத்து போனால் அவன் சவ ஊர்வத்திலே 10,000 பேர் போகிறார்கள். 1921 செப்டம்பர் 11 பாரதி செத்து போனான். காலை 8 மணிக்கு அவனுடைய இறுதி யாத்திரை நடந்தது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, இனி கடலும் மழையும் எங்கள் கூட்டம் என்று சொன்னவன் பாரதி. மனிதர்களை மட்டுமல்ல, காக்கையும் குருவியும் அனைத்தையும் என்னுடைய இடம் என்று சொல்லி அவற்றினுடைய சுகத்திற்காக வாழ்ந்தவன் பாரதி. அந்த பாரதி செத்து போனான். இறுதி யாத்திரை நடந்தது. நண்பர்களே, பாவேசு நெல்லையப்பர், குமரி கிருஷ்ணமாச்சாரியார், லக்ஷ்மணன், ஹரிகர சன்மா 4 பேர் தூக்கி கொண்டு போனார்கள். 12 பேர் பின்னாடி. மொத்தமே 20 பேர் கூட இல்லை. பாரதியின் பிணத்தின் மீது மெய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட உனக்கு பின்னாலே வந்த ஆட்களின் எண்ணிக்கை இல்லையே. இதுதான் பாரதி. எத்தனை காலம் மாறினாலும் பாரதியின் புகழ் இந்த மண்ணிலே என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி, நமஸ்தே.